இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, மார்க் எழுதின நற்செய்தி நூலின் 15வது அதிகார வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 14ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியிலே இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலிருந்து கைது செய்யப்பட்டதையும் தொடர்ந்து விசாரணைக்காக அவர் கொண்டு செல்லப்படுவதையும் பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்ததையும் குறித்து பார்த்தோம். இந்த 15ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் பிலாத்துவுக்கு முன் இயேசு கிறிஸ்து விசாரணைக்காக கொண்டு வரப்படுவதையும் 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் அங்கு இருந்த போர் சேவகர்கள் அவரை கேலி கூத்து செய்வதையும் 21ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் கொல்கதாவுக்கு சிலுவையில் அறையப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து கொண்டு செல்லப்படுவதையும் 33ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து சொன்ன திருமொழி வார்த்தைகளை குறித்தும் 38வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் சிலுவையிலே நிகழ்ந்த வல்லமையான அடையாளங்களை குறித்தும் 42ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருசரீரம் அடக்கம் பண்ணப்படுவதை குறித்தும் நாம் பார்க்கின்றோம். இந்த அதிகாரத்திலே பாவமற்ற குற்றமற்ற நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து பாவமுள்ள மனிதர்களுடைய மீட்புக்காக அவர் மரிக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. இயேசு கிறிஸ்துவிடம் மிகவும் உண்மையான விசுவாசத்தோடு இருந்த ஒரு பெருங்கூட்டமான பெண்கள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளினூடாய் அவரோடு கூட கடந்து சென்று தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகின்றது. இயேசு கிறிஸ்து அமைதியான ஆட்டுக்குட்டியாய் தன்னையே பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு இந்த பஸ்கா காலத்திலே தன்னை நமக்காக சிலுவையிலே மரிக்க கொடுத்தார் என்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. 1ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நியாய தீர்ப்புக்காக பிலாத்துவுக்கு முன் இயேசு கிறிஸ்து நிற்பதை குறித்து பார்க்க முடிகின்றது. இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது கொலை செய்துவிட வேண்டுமென்று பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேதபாரகரும் ஆலோசனை சங்கத்தாரும் வழக்கத்துக்கு மாறாக இரவு முழுதும் காத்திருந்து அவரை விசாரணை செய்து ரோம சட்டத்தின்படியாய் பொழுது விடிந்தபின் நடக்கின்ற விசாரணைக்காக பிலாத்துவிடம் இயேசு கிறிஸ்துவை கட்டுண்டவராக கொண்டு வருகின்றார்கள். ஏனென்றால் சனகரிம் சங்கத்திற்கோ பிரதான ஆசாரியர் மூப்பர் வேதபாரகருக்கோ இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியான அதிகாரம் அன்றைக்கு கொடுக்கப்படவில்லை. ரோமாபுரியிலிருந்து அனுப்பப்பட்ட கவர்னராக கிறிஸ்துவின் காலத்திலே 26லிருந்து 36 வரைக்கும் இருந்தார் என்று வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. பிலாத்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்கின்றார். அதற்கு இயேசு கிறிஸ்து பதில் சொல்லுகின்றார், நீர் சொல்லுகிறபடிதான் என்று. தொடர்ந்து பிரதான ஆசாரியர் அவர் மேல் பல்வேறு விதமான குற்றங்களை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த மாறுத்தரமும் தொடர்ந்து சொல்லவே இல்லை. நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கூட பிலாத்து கேட்கின்றார். ஆனாலும் இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயை திறந்து உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை வர்ணித்து எழுதியிருக்கின்ற ஏசாயா தீர்க்கன் 53ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்திலே இப்படி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மறு உத்தரவு ஒன்றுமே சொல்லவில்லை. காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்கும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவர்களை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் பிலாத்துவுக்கு வழக்கமாக இருந்தது. அந்த காலத்திலே கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட ஒருவன் இருந்தான். ரோமர்கள் தங்களுடைய காலத்திலே யாரும் கலகம் பண்ணாதபடி பார்த்து கொண்ட ஒரு அரசாட்சியை உடையவர்களாக இருந்தார்கள். ஆகவே இவர்கள் பல நூற்றாண்டுகளாக உலகத்தை ஆட்சி செய்கின்ற வல்லமையுள்ள பேரரசாக இருந்தார்கள்.
கலகம் வருவதற்கு யாரெல்லாம் காரணமோ அவர்களுக்கு உடனடியாக தண்டனை கொடுத்து அவர்களை அழித்துவிட்டு சமாதானத்தை உலகத்திலே நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்த ஒரு பெரிய சாம்ராஜ்யம்தான் ரோம சாம்ராஜ்யம். இந்த பரபாஸ் ஒருவேளை செலோத்தே என்ற கூட்டத்தை சார்ந்து யூதர்களுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருந்தவராய் இருக்கலாம் என்று சில வரலாற்று அறிஞர்கள் கூறுகின்றார்கள். பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படியாக பிரதான ஆசாரியர் அவரை சார்ந்தவர்கள் ஜனங்களை ஏவி விடுகின்றார்கள். ஆகவே திரும்ப திரும்ப மக்கள் பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று வேண்டிக் கொண்டது நிமித்தம் பரபாசை விடுதலையாக்குகின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும் என்று ஜனங்களிடம் கேட்கின்றார். ஒரு நியாயாதிபதி நீதியாய் நியாயம் செய்யாதபடி தான் மக்களிடம் கேட்டு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவர் நீதி செய்ய முயற்சிக்கின்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு அநீதியான ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அவரை சிலுவையில் அறையும்படிக்கு பிலாத்து ஒப்பு கொடுக்கின்றான். அப்படியே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்காக ஆயத்தமாகிறார்கள். 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் அங்கிருந்த போர் சேவகர்கள் அவரை கேலி கூத்து பண்ணுவதற்காக சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி இவர் ராஜா என்று அவர் மேல் துப்பி ஏளனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். திரும்ப யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவருடைய தலையிலே கோலால் அடித்து முழங்கால் படியிட்டு பரியாசம் பண்ணி அவரை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். பிரதான ஆசாரியருடைய வீட்டிலிருந்து துன்பப்படுத்தப்பட்டு இன்றைக்கு கடைசியாக அவர் கொலை செய்யப்படுவதற்காக பிலாத்துவின் அரண்மனையிலும் இப்படி ஏளனப்படுத்தப்படுகின்றார். எல்லாராலும் போற்றி வணங்கப்பட வேண்டிய ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீசர்களாகிய நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக இவ்விதம் பாடுகளை அனுபவிக்கின்றார். அவரால் மீட்பை பெற்றுக்கொண்ட நாம் அவருக்காக என்ன செய்ய போகின்றோம் என்பதை சிந்திப்போமாக. கர்த்தருக்காக இந்த உலகத்திலே சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தை குறித்த மேன்மையை மற்றவர்களுக்கு அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். 21ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் கொல்கதாவுக்கு செல்லும் பாதையை பார்த்தும் அதை தொடர்ந்து சிலுவையில் அறையப்படுவதை குறித்தும் நாம் பார்க்க முடிகின்றது. 21ஆம் வசனத்திலே ஆப்பிரிக்கா தேசத்தில் உள்ள லிபியா தேசத்தின் சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் அந்த வழியாய் வருகையில் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள் என்று பார்க்க முடிகின்றது. இந்த சிரேனே சீமோனுடைய பிள்ளைகள் அலெக்சாந்தரும் ரூப்பும் ஆதி திருச்சபையிலே தலைவர்களாயிருந்தார்கள் என்பதை ரோமருக்கு எழுதின நிருபம் 16:13 நாம் வாசிக்க முடிகின்றது. அன்பானவர்களே, கிறிஸ்துவின் சிலுவையை சுமப்பதற்கு அன்றைக்கு ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திராத சிரேனே ஊர் சீமோன் முன் வந்தார். இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவின் அனைத்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் ருசித்து அனுபவித்த மக்கள் அதற்கு ஆயத்தமாகவில்லை. நாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமப்பதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர் கொடுத்த சிலுவையை சுமந்து கொண்டு என்றென்றைக்கும் அவரை பின்பற்றவும் அவரை பற்றி அறிவிக்கும்படியான பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அதை செய்வதற்கு ஒருபோதும் நாம் தவற வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையிலே அறைந்தார்கள். இது கிட்டத்தட்ட 3ஆம் மணி வேளை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காலை 9 மணி அளவில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்து என்ன குற்றத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை தெரிவிக்க யூதருடைய ராஜா என்று எழுதி அவருடைய சிலுவையின் மேல் கட்டி வைத்தார்கள். அவருடைய வலது பக்கத்தில் ஒரு கள்வனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு கள்வனுமாக 2 பேரை அவருடைய பக்கங்களிலே சிலுவையில் அறைந்தார்கள். ஏனென்றால் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கியம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நிறைவேறுவதற்காக இப்படி நடந்தது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது.
தொடர்ந்து சிலுவையில் அறையப்பட்ட பின்பும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் இன்னும் சூழ்ந்திருந்த அநேகரும் அவரை பரியாசம் பண்ணி தூஷித்து இகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி நிந்திக்கிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டுத்தான் இருக்கும். அன்பானவர்களே, எந்த நிந்தனைக்கு மத்தியிலும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமது மீட்புக்காக சிலுவையிலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். 33ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் இருள் சூழுகின்றது. இயேசு தான் கைவிடப்பட்டேன் என்று தேவனுடைய சமூகத்திலே ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுகின்றார். அன்பானவர்களே, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது பிதாவானவர் தன்னுடைய முகத்தை மறைத்த போது ஆண்டவர், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கின்றார். இப்படி முழுமையான மனிதத்துவத்திலே இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்து அவர் உயிர்த்தார் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் கூப்பிட்டு தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை ஒருவரும் கொல்ல முடியாது. அவரே தன்னுடைய ஜீவனை பிதாவினுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். நாமும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற ஜீவனை கிறிஸ்துவின் கரத்திலே ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதற்கு இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கின்றார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய ஜீவனை கொடுப்பதற்கு ஆயத்தமாவோம். அதற்காக தகுதி உடைய பரிசுத்தம் உடையவர்களாய் நாம் வாழ அழைக்கப்பட்டோம் என்பதை மறந்து போக வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் மரண காலத்திலே அநேக அற்புதங்கள் நடக்கிறதை தொடர்ந்து பார்க்க முடிகின்றது. 38ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரைக்கும் எவ்வளவு வல்லமையுள்ள மரணமாய் இயேசு கிறிஸ்துவின் மரணம் இருந்தது என்பதை குறிப்பிடுகின்றது. 38வது வசனத்திலே தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. ஒருபோதும் திரைச்சீலை மேலிருந்து கீழ் கிழிவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த இடத்திலே தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரைக்கும் கிழிந்து போகின்றது. இதை பார்த்த அநேக ஆசாரியர்கள் இருந்திருக்கலாம். இவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அப்போஸ்தலருடைய நடபடிகளிலே நாம் வாசிக்கின்றோம். 39வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருந்த 100க்கு அதிபதி இப்படி இயேசு கிறிஸ்து கூப்பிட்டு ஜீவனை விட்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்வதையும் நாம் பார்க்க முடிகின்றது. அநேகரை சிலுவையில் அறைந்து பார்த்த இந்த 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவை பார்த்தபோது இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டார். நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு ருசித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும். 40வது வசனத்திலே அநேக ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மகதலேனியா மரியாள், சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாள், சலோமே என்பவள், இன்னும் இயேசு கிறிஸ்துவோடு வந்திருந்த அநேக ஸ்திரீகள் என்று அவர்கள் கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்று கொண்டிருந்தார்கள். 42ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் அவரோடு கூட நிக்கோதேமும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை எடுத்து அதை மிகவும் தெளிவாக தனக்காக வெட்டப்பட்டிருந்த புதிய கல்லறையிலே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் பண்ணினார் என்று நாம் பார்க்க முடிகின்றது. எந்த அளவுக்கு துணிச்சலோடு கூட மிகவும் கனம் பொருந்தியவனாகிய யோசேப்பு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் பண்ண முன் வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் எதையாகிலும் சாதிக்க கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவிடம் அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம். அதற்கு கைமாறாக இயேசு கிறிஸ்துவுக்காக எதை செய்ய ஆயத்தமாயிருக்கிறோம் என்று நம்மை நாம் சோதித்து அறிவோமாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக கல்வாரி சிலுவையிலே மிக கொடூரமான சூழ்நிலையிலே நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவரை நேசிப்போம். அவர் நம்மேல் வைத்த பாசம், நேசம், அன்பு மிக பெரியது. அப்படி செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.
ஆமென்.